ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8 மாச குழந்தை தாண்டிட்டாலே என்ன லஞ்ச் என்ன டின்னர் கொடுக்கறதுன்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதோட ஒரு ஃபுட் ஷேர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1 வீக்குக்கான ஃபுட் ஷேர். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹெல்தியான ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா பருப்பையும் அரிசியும் நல்லா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சோம்பு, ஜீரகம், வெங்காயம், கறி லீவ்ஸ் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட சாட்டே பண்ணிட்டு 2 பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இதையுமே அதோட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட சாட்டே பண்ணிக்கோங்க. ஊற வச்ச அரிசி பருப்பை நல்லா கலஞ்சிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா பெப்பர் தூள், 1 டம்ளர்ல இருந்து 1.5 டம்ளருக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. சால்ட் ஆப்ஷனல் தான். சால்ட் சேர்க்காதவங்க ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 விசில்ல இருந்து 6 விசில் கிட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சு வந்துரும். இதை மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லனா பிளெண்டர் வச்சு பியூரி ஃபார்ம்ல ரெடி பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளேட்டும் காம்போ ஆஃபர்ல பிளிப்கார்ட்ல வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. சூப்பரான பொட்டேட்டோ புரோட்டீன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சமா ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு செடியனுக்கு சர்வ் ரொம்ப யம்மியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட், 1 ஸ்பூன் கீ போட்டுட்டு ஜீரகம், கொஞ்சமா வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா கரி லீவ்ஸ் அண்ட் புதினா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க சாதம், இது நான் ஒரு 1/2 an hour ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1.5 டம்ளர் கிட்ட தண்ணியை சேர்த்துக்கோங்க. லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து 6 விசில் வச்சுக்கோங்க. அன்னைக்கு சைட் டிஷ்ஷா செடியனுக்கு நான் கொஞ்சமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்பூன் நெய்ல கடுகு, ஜீரகம், கொஞ்சமா சோம்பு, ஒரு சின்ன வெங்காயம், கறி லீவ்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கத்திரிக்காய் அண்ட் முருங்கைக்காய் சேர்த்துட்டு லைட்டா மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு, கீ ரைஸ் அப்படின்றதுனால ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் மட்டும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி மட்டும் போட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்ல நல்ல சாஃப்டான ஆகி வெந்துரும். ஒரு சைட் சூப்பரான கீ ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைட் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மின்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி பழகுங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு பெர்ஃபெக்ட் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. உங்க பாப்பாக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி சாப்பிடுறாங்கன்றதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இதை தாராளமா மேஷ் இல்லனா பியூரி பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி அண்ட் பாசி பருப்பை ஒன்னா ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இன்னைக்கு வெஜிடபிள் பீட்ரூட் எடுத்திருக்கேன். கொஞ்சமா கிரேட் பண்ணிருக்கேன். 2 சின்ன பூண்டு, கொஞ்சமா கறி லீவ்ஸ். பீட்ரூட்க்கு பதிலா நீங்க என்ன காய்கறி வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எல்லாத்தையுமே இந்த குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 1.5 டம்ளர் கிட்ட நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா குழஞ்சு வரணும். லைட்டா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சால்ட், அதுக்கப்புறம் லைட்டா ஜீரகத்தூள், மஞ்சள் இது மட்டும் போட்டுக்கிட்டேன். 4ல இருந்து 5 விசிலே போதும். பிகாஸ் பருப்பு எல்லாம் நல்லாவே ஊர்னதுனால. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஜூசியா அந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பருப்பு சாதம் மாதிரியே தான் இருக்கும். நல்லா பூண்டெல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமா மசிச்சுட்டு அப்படியே லைட்டா தாளிப்புக்கு கொஞ்சமா நெய் போட்டு ஜீரகம், சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா டம்மி ஃபில் ஆகுற மாதிரியான ஃபுட் இது. சோ நீங்க லஞ்ச் டைம்லயும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், டின்னர்லயுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா உங்க பாப்பாக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் கிட்ட பாசி பயிரை எடுத்திருக்கேன். ரெண்டையும் மினிமம் ஒரு 1.5 மணி நேரமாவது ஊற வச்சிட்டீங்கன்னா நல்லா ஊறிடும். ஒரு பூண்டு, கொஞ்சமா ஜீரகம், சோம்பு, உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் அன்னைக்கு கொஞ்சமா சொரக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, 1 ஸ்பூன் நெய்ல சோம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா கறி லீஃபும் போட்டுட்டு இந்த வெங்காயம், தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சொரக்காவையும் ஆட் பண்ணிட்டு தென் ஊற வச்சிருக்கோம் இல்லையா பாசி பருப்பு சாதம், அதையுமே இதுல ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். பிலோ 1 இயருக்கு தேவை இருக்காது. அதே மாதிரி தண்ணி 1.5 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கோல்ட் ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா குழந்தைக்கு செட் ஆச்சுன்னா கொடுங்க. யூஸ்வலா 5 விசில்ஸ் கிட்ட விட்டா போதும். பட் நான் ஒரு 7 விசில்ஸ் கிட்ட விட்டுருவேன். சோ அப்படின்னா நல்லா குழஞ்சு வந்துரும். நம்ம அதை மேஷ் பண்ண தேவையே இருக்காது. என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா டே டைம் கொடுத்து பாருங்க. ரொம்ப ஹெல்தியான ஃபுட் இது. நீங்க லஞ்ச்ல, டின்னர்னு எந்த டைம்ல வேணாலும் இந்த எந்த ஃபுட்டை வேணாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா பாசி பருப்பை ஊற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம், சின்ன தக்காளியா இருந்ததுன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. காரைக்குடி சைட்ல எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். இதுல மெயின் முக்கியமே இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, இப்போ இந்த வெள்ளை துணியை அப்படியே மொத்தமா சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு இதை நம்ம பருப்போட சேர்த்து விசில் விட போறோம். இது சூப்பு மாதிரி. இதோட எல்லாத்தோட சாரும் அந்த சூப்ல நல்லா இறங்கிடும். குழந்தைக்கு ஏற்படுற வயிற்று பிரச்சனை, அதுக்கப்புறம் மோஷன் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் இதா இருக்கும். லைட்டா மஞ்சத்தூள், உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டுட்டா நல்லா குழஞ்சிரும். ஒரு மேஷர் வச்சு லைட்டா மேஷ் பண்ணிட்டு அந்த வெள்ளை துணி இருக்கு இல்லையா அதை தனியா எடுத்துடலாம். ஒரு 2 டிராப்ஸ் லைட்டா லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பா ஆப்ஷனல் தான். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. சின்ன தேங்காயை குட்டி குட்டியா கட் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த சம்மருக்கு ஏத்த ஃபுட். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், கொஞ்சமா வெந்தயம், 2 மிளகு, 2 பூண்டு, ஒரு கறி லீவ்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டு இந்த நம்ம ஜீரகம் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசியை இதுல போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கிட்டா போதும். ரொம்ப வதக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. 1 டம்ளர் தேங்காய் பாலுக்கு 1/2 டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோல அந்த அரிசி கூடவே
கூடவே சேர்த்துட்டு ஒரு 7ல இருந்து 8 விசில் கிட்ட குக்கர்ல வச்சிருங்க. லைட்டா கொஞ்சமா சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 8 மாச குழந்தையில இருந்து டாட்லர்ஸ் வரைக்கும் இந்த சம்மர்ல செஞ்சு கொடுங்க. சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த காலத்துல நம்ம பாட்டி எல்லாம் கொடுத்து சாப்பாடு இது நல்லா மேஷ் பண்ணிட்டு பாப்பாக்கு கொடுங்க. இன்ன வரைக்கும் கொடுக்காம இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கிளைமேட்டுக்கு குழந்தைக்கு ஃபீவர் ஏதாவது வந்ததுன்னா சின்ன தக்காளி, அதுவும் நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரசம் இல்லைன்னா தக்காளி சூப் எது வேணா சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ½ கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல இந்த நம்ம கட் பண்ண தக்காளியை நல்லா பாயில் பண்ண போறோம் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு. என்னோட பேபி 1 இயர்ன்றதுனால இந்த புளி ஸ்டெப் ஆட் பண்ணிருக்கேன். பிலோ 1 இயர்க்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. 3 மினிட்ஸ்லயே தக்காளி எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடும். தக்காளி ஜூஸை தனியா எடுத்துக்கோங்க. நான் இங்க புளி தண்ணியையும் தனியா எடுத்துக்கிறேன். கொஞ்சமா ஆயில்ல தாளிப்பெப்பவும் போடுற மாதிரி கடுகு ஜீரகம் போட்டு இந்த தக்காளி ரசமா அதுல போட்டுருங்க. மஞ்சத்தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்புமே வந்து பிலோ 1 இயர்க்கு ஆப்ஷனல் தான். லைட்டா கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ரசம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாதத்தை மசிச்சுட்டு இதுல நிறைய ஊத்தி நீங்க பாப்பாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டைம்ல சூப்பரா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 7 நாள் 7 வகையான ஃபுட்டை நீங்க லஞ்ச்க்கோ டின்னருக்கோ கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.